ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து டெலிவரி குடுத்துருக்கோம். ஸோ, அத பத்தியான ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோவா தான் இது வந்து இருக்க போது. சரிங்களா? பிகினர் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இல்லனாலும், ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூசர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து டெலிவரி குடுத்துருக்கோம். இது வந்து நான் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி வ்ளாகிங்கில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே சரி, ஓகேங்களா? நீங்க வந்து கன்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மகிட்ட ஹையர் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டாக்குமெண்ட்லயுமே இது போல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்ன்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அடுத்ததா என்ன நீங்க கான்டாக்ட் பண்றதுக்கு வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூட் என்னுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். மோர் தென் எல்லா கன்டென்ட்லயுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணி குடுப்பேன். ஏன்னா, நீங்க யாருக்கிட்ட ஆர்டிகிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. சரிங்களா? அடுத்தது வந்து யூசர் வந்து என்ன ரெக்வயர்மென்ட்டுக்காக ஆர்டிகிள்ஸ் கேட்குறாங்க. அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், காமர்ஸ் இல்ல இல்ல பிளாகிங் சம்மந்தமா, ட்ரெக்கிங், ட்ராவலிங் இது போல மோர் தென் எனிபடி ஓகேங்களா? அவர் எந்த ரீசனுக்காக ஆர்டிகல்ஸ் கேட்குறாரோ, அதுக்கு வந்து நாம அது மென்ஷன் பண்ணியே குடுப்போம். ஸோ, யூசர் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக கேட்குறாங்க. அதனால நம்ம தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்ததா நாம ரைட் பண்ணக்கூடிய ஆர்டிகிள்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு யூனிக்கா இருக்கு அப்படின்றத நம்ம மோர் தென் எல்லா டூல்லுமே நம்ம செக் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட் குடுத்துருக்கோம். ஆர்டிகிள் எந்த அளவுக்கு யூனிக்கா இருக்குதுன்றது அப்படியுமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு, அதையுமே நம்ம ரிப்போர்ட்டா குடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் ஃபர்ஸ்ட் டைம் நம்மகிட்ட ஆர்டிகிள் வாங்குறாங்க. அதே சமயத்தில ஃபர்ஸ்ட் டைம் பிளாகிங்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எஸ்இஓன்னா என்னன்னு தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது கூட பேசிக் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம். ஆனா, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தெரியுதோ தெரியலையோ சரிங்களா? காமனா வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணும் ஒரே ரீசனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன ப்ரோ ப்ரொஃபஷனல் ஒரே ரீசன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நண்பா நம்ம வந்து பிளாகிங்குள்ள என்ட்ரி ஆயிட்டாலே ஒரு ஆர்டிகிள் ரேங்க் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் ஓகேங்களா? டைட்டில் நம்ம கரெக்ட்டா குடுத்துறணும். 2வதா ஃபோக்கஸ் கீவேர்ட், 3வதா மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இது நம்ம பெர்ஃபெக்ட்டா குடுத்துட்டாலே நம்மளோட ரைட் பண்ணக்கூடிய ஆர்டிக்கிள்ல ஜஸ்ட் ஃபார் ஒரு 450 வேர்ட்ஸ்லேருந்து ஒரு மோர் தென் 600 மேல இருந்தாலே வேர்ட்ஸ் வந்து அந்த ஆர்டிக்கிள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல பண்ணும். சரிங்களா? ஏன்னா நெறைய பேர் வந்து ஆர்டிக்கிள் என்னதான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ரைட் பண்ணாலுமே, ஃபர்தரா அந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் கீவேர்ட் வந்து குடுக்க மறந்துருவாங்க. மறக்கிறதுன்னு சொல்றத விட, அவங்க வந்து கரெக்ட்டா குடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஆனா நம்ம வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு யூசருக்குமே வந்து அது என்ன அப்படின்றத நம்ம தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்க பார்த்தீங்களா? ஃபோக்கஸ் கீவேர்ட் என்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இல்லாம மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னன்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் டைட்டில் ஓகேங்களா? அடுத்ததா H2 அது போக பேராகிராஃப் அரேஞ்ச்மென்ட் பாருங்க. ஒவ்வொரு பேராகிராஃப்பயுமே நம்ம மோர் தென் 150 வேர்ட்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து இத அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, Google வந்து நம்ம வெப்சைட் க்ரோல் பண்ணுது அப்படின்னா, எஸ்ஸே மாரி வந்து பக்கம் பக்கமா எழுதிட்டு போகக்கூடாது. ஒரு யூசர் வந்து பார்த்து படிக்கிறதுக்கும் சரி, கூகுள் பாட் வந்து நம்ம வெப்சைட் க்ரோல் பண்ணுறதுக்குமே, அத பார்த்தோனே இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்றத மாரி அதுவே நேவிகேட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து ப்ரொஃபஷனலா பார்த்து நம்ம பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க. தென் உங்களுக்கு அடுத்ததா வேற ஆர்டிக்கிள் கூட உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே ஒவ்வொரு விதமான யூனிக் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து ஒண்ணுத்துல ஃபாலோ பண்றது இன்னொன்னுத்துக்குள்ள நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். சரிங்களா? இந்த ஆர்டிக்கிளையுமே பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஃபர்ஸ்ட்லயும் சரி, எண்ட்லயுமே சரி நம்ம எந்தெந்த இதோட அதாவது எல்லா டூலுமே நம்ம செக் பண்ணி கொடுக்கறதுக்கான ரிப்போர்ட்டு. தென் கீவேர்ட்ஸ், ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸ் என்னன்றது பாருங்கள். இமெயில் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் இது வந்து தான் இதுதான் ஃபோக்கஸ் கீவேர்ட். ஓகேங்களா? தென் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, யூசருக்கு வந்து கீவேர்ட் வந்து ஃபர்தராக செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னாலுமே அதுவுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஃபர்தராக நம்ம போட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஓகேவா? தென் ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் இதுலேயும் பாருங்கள் பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கோம். தென் சப்டைட்டில் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது போக ரெக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்தா போல புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா அதாவது ஆர்டிகிள்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது ஓரளவுக்கு உங்களால ஒரு புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? தென் இப்போ டில் எண்டு வரைக்கும் நான் வந்தாச்சு. இப்போ எண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கான்டாக்ட் பண்றதுக்கு வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் மொபைல் நம்பர் வந்து நம்ம குடுத்துட்டோம். ஓகேவா? தென் சரி ப்ரோ உங்க ஆர்டிக்கிள்ல எவ்வளோ வேர்ட்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நண்பா நாம மினிமமா கேரண்டி வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம கேரண்டி குடுக்குறோம். ஸோ யூசருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆர்டிக்கிளுக்கு 3303 வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணி குடுத்துருக்கோம். ப்ரோ நீங்க சொல்றதே 1500 தான். பட் அதிகபட்சம் 2000 சொல்றீங்க. ஆனா இதில எப்படி 3000 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நண்பா கன்க்ளூஷன் எங்க முடியுன்றது எனக்கு தெரியாது. ஒரு சிலதுக்கு வந்து 1550ல கூட முடியலாம். ஒரு சிலது 1600 போகலாம். ஒரு சிலது அதாவது ஒரு ஆர்டிக்கிள் நம்ம ரைட் பண்றோம் அப்படின்னா, சும்மா பேருக்கு பண்ண மாட்டோம்.
அதில் மோர் தென் எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ளே கொண்டு வரணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஆர்டிகல் தூக்கி அப்படியே என் வெப்சைட் நீங்கள் போட சொன்னாலும் என்னால் போட முடியும். புரியுதுங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நான் பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? தென் உங்களுக்கு அடுத்த ஆர்டிக்கல் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எல்லா ஆர்டிக்கல்லுமே அந்த வேர்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்குமா அப்படின்றது. ஓகேங்களா? நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 2440 வேர்ட்ஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இதுலேயுமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? தென் ஃபோக்கஸ் கீவர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? தென் நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே ஃபாலோ பண்ணுறதுல வந்து முக்கியமாக ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது மூணுமே நம்ம வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணுவோம். ப்ரோ ஆனால் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ வேர்ட்ப்ரெஸ்ஸில் தானே பண்ண முடியும். இது எப்படி நீங்கள் ஆர்டிக்கல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணுறது வந்து நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது வந்து டில் எண்டுன்னும் போது வேர்ட்ப்ரெஸ்ஸில் நம்ம போட்டு செக் பண்ணுவோம் அந்த ஆர்டிகல் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கா. ரீசன் என்ன அப்படின்னா இங்கே எல்லாருமே வந்து எஸ்இஓக்குன்னு பொறுத்தவரைக்கும் அதாவது பிளாகர் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து எஸ்இஓக்கு எந்த பிளகின் இருக்காது. அவங்க டேரெக்டாக கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபார் இன்டர்னல் லிங்க் அவுட் பாலுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் வேர்ட்ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்இஓக்கு மோர் தென் எல்லாருமே 95% மேலே பிளகின்ஸ்ன்றது ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ டாப் 3ன்னு வந்து பார்த்தாச்சுன்னா ஹோஸ்ட் எஸ்இஓ, ரேங்க் மெத்தட், தென் ஆல் இன் ஒன் எஸ்இஓ இது மூணுத்தில் கம்பல்சரி ஏதாவது ஒன்று தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த 3 தாண்டி எந்த எஸ்இஓ பிளகின் யூஸ் பண்ணாலுமே அது எல்லாத்துக்குமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக அண்டு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக ஆப்டிமைஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து யூசர்ஸ்க்கு வந்து டெலிவரி கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் 100% என்னால் கேரண்டி கொடுக்க முடியும் கூகுளில் ரேங்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? தென் இந்த ஆர்டிகலில் பாருங்கள் நம்ம புல்லட் பாயிண்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், தென் முக்கியமாக என்னென்ன வேர்ட்ஸ்க்கு நம்ம போல்டு பண்ணி காமிக்கணும் ஏதாவது யூசர் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணுமோ அதுக்கெலாம் நம்ம வந்து போல்டு பண்ணியும் காமிச்சிருக்கோம். தெரியுதுங்களா? தென் பாருங்கள் அது இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் ஃபியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம் நண்பா. அதாவது எஸ்இஓலே சம் டைப்ஸ் இருக்குது. ஒயிட் டாட், கிரே டாட், எல்லோ டாட் அண்டு ஃபைனலி ரொம்பவே டேஞ்சரஸான பிளாக் டாட் எஸ்இஓ. இது போல் யூசர் ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த போல் ஆர்டிக்கல் டைப்புமே மாறும். ஆனால் இப்போ நம்ம வந்து யூசர்ஸ் வந்து ஆர்டிக்கல் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபியூர் ஒயிட் டாட்டை வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஒரு ஃபியூர் ஒயிட் டாட்டா அப்படின்னா நண்பா இது வந்து எந்த ஒரு கீவேர்ட் டஃபிங்குள்ளே வராது. ஓகேங்களா? ஸோ வந்து ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு 1000 வார்த்தையில் வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஃபோக்கஸ் கீவேர்டுன்றது 4 இடத்த மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ. உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதுவே வந்து கிரே டாட், எல்லோ டாட்னும் போது 1000 வேர்ட்ஸு சேம் ஆர்டிகல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த 20 இடத்து ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்கும். ஒரு சில டைமில் 40 இடத்த யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஒரு சில இடத்த 120 டைம் கூட போகும். என்ன ஒரு ஃபோக்கஸ் கீவேர்டு எத்தனை டைம் ரிப்பீட் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா நான் மறுபடியும் சொல்கிறேன் பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து ரிப்பீட்டடாக ஆகவே ஆகாது எப்போவுமே. புரியுதுங்களா? ஸோ எங்கிட்டேருந்து நீங்கள் வாங்குற ஆர்டிக்கல் வந்து எப்போயாச்சும் கூகுளில் வந்து கோர் அப்டேட் வந்தால் இதனால் சைடு வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% நான் கேரண்டி கொடுப்பேன். நான் அதாவது ப்ரேட் பண்ணுற ஆர்டிக்கலில் எப்படியாப்பட்ட கூகுளில் கோர் அப்டேட் வந்தாலுமே நம்ம கொடுக்குற ஆர்டிக்கலால் உங்கள் சைடு எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்றது. சரிங்களா? தென் பாருங்கள். தென் இது போக ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தென் அதுலேயுமே எவ்வளோ வேர்ட்ஸில் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியும். 2044 வேர்ட்ஸில் வந்து இருக்குது. சரிங்களா? தென் இதுலேயுமே பாருங்கள் ஃபோக்கஸ் கீவேர்ட், தென் அது போக மெட்டா டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் எல்லாமே நம்ம ஃபர்தராக வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது. சரிங்களா? தென் ஃபார் ஆர்டிக்கல் நம்ம வந்து 200 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கணும் அதுக்காக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இல்லை எனக்கு மானிட்டேஷனுக்கு இம்பார்ட்டன் இல்லை ப்ரோ, நான் வந்து இது ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் பிளாகிங் தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கண்டென்ட் குவாலிட்டியாக வேணும், நான் கீவேர்ட்ஸ் கொடுத்தா நீங்கள் ரைட் பண்ணி கொடுப்பீங்களா? மோர் தென் அதாவது நண்பா கண்டென்ட் ரைட்டிங்னு வந்துட்டாலே நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்டாக அந்த கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து கண்டென்ட் வந்து ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து 10 ஆர்டிக்கல் வாங்குங்க, 20 ஆர்டிக்கல் வாங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஒரே ஒரு ஆர்டிக்கல் எங்கிட்டேருந்து வாங்கி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா மட்டும் ஃபர்தராக ஆர்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுங்க, இல்லைனா வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்தையுமே வந்து நம்ம எங்கேயுமே கம்பல் பண்ண மாட்டோம் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாம்பிளுக்கு ஒன்று வாங்கி பாருங்கள், பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் கண்டினியூ, அவ்வளோதான். ஓகேவா? தென் இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணுறது மோர் தென் A to Z வெப்சைட் சம்மந்தமாக எல்லா சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நாம் வந்து வெப்சைட் பில்டு பண்ணுறதுல 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஓகேங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7000 ரூபா, ரெண்டாவது 15,000 ரூபா, மூணாவது வந்து பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா. 7000 ரூபா பேக்கேஜில் வந்து ஹோஸ்டிங் டொமைன் ப்ரொவைட் பண்ணி ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் லைஃப் லாங் ஆக்டிவேட் பண்ணி நம்ம சைட்டு லைவ் கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஒன்று
15,000 பேக்கேஜில் சேம் அதே கவர் அப் ஆகும். பட் ஆனால் ஸ்க்ராட்ச் வந்து டில் எண்டு வரைக்கும் யூஸருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைன் அப் பண்ணுறது தான், டீச் பண்ணுறோம் ஃபார்தர் ஒன்லி. ஓகேவா? ஸோ யூஸருக்கு வந்து கற்றுக் கொடுப்போம். ஃபஸ்ட் பேக்கேஜில் இருக்காது. 3வது பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கவர் அப் ஆகும். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடு மானிட்டேஷன் கவர் அப் ஆகும். மானிட்டேஷனாக யூசர்ஸ்க்கு பதில் நாமளே ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு மானிட்டேஷன் எடுத்து கொடுக்கறதுல ஃபுல்லி ஃபோக்கஸாக நம்ம இருப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து பிளாகிங் சம்மந்தமாக இல்லை ப்ரொஃபஷனல் உங்களுக்கு வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கலாம், ரெஸ்டாரண்ட், இல்லை உங்களுக்காக எதனா பிஸ்னஸ் வெப்சைட் பண்ணணும், இல்லை ஸ்கூல் காலேஜஸ் மோர் தென் எவ்ரிபடி. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது வெப்சைட்டை பில்டு பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற ப்ரைஸ்க்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? பட் ஆனால் கஸ்டம் பில்டாக இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குறது, அதாவது இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா அது பிளாகிங் ஜஸ்ட் ஃபார் மானிட்டேஷனுக்காக பண்ணுறது. கஸ்டம் பில்டாக வேணும் அப்படின்னும் போது முதல்ல 35,000 50,000 வரைக்கும் இந்த அளவுக்கு வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் பில்டு பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி வெப்சைட் வந்து பில்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலி நண்பா, என்னோட சேனலை டே டு டேட்டில் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறோம், அதை பற்றி எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. ஒரு வெப்சைட்டுக்கு அதிகமாக ரெவன்யூ வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலே கம்பல்சரி பேக்லிங்க் இல்லாமல் அந்த வெப்சைட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு பேக்லிங்க் இருக்கோ அதை பொறுத்து தான் வெப்சைட் வந்து கூகுள் வந்து க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். க்ரோலிங் இன்க்ரீஸ் ஆனாலே வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டில் ஆடு கிளிக்ன்றது ஒன்று அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ மினிமம் பேக்லிங்க் வந்து நம்மக்கிட்ட 5,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் பேக்லிங்க் எடுத்து உங்கள் வெப்சைட் வந்து கூகுள் கோர் அப்டேட் ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வரும்போது அதில் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா பேக்லிங்க்கு எடுங்க. சரிங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, டொமைன் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, பேஜ் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது போல் எல்லா சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அது போக வெப்சைட்டுக்கு வந்து ஜென்ரல் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க அதாவது கீ வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது ஒரு வெப்சைட்டுக்கு 2,000 நம்ம சார்ஜ் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேவா? தென் இப்போ வந்து மெயிலில் வந்து யூசர்ஸ்க்கு நம்ம அனுப்பிச்ச டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கேன். தென் ஒரு ஜிப்பையிலுமே போட்டிருக்கும். இதுக்குள்ள இன்க்ளூட் 3 டாக்குமெண்ட்ஸ் கீவேர்ட் லிஸ்ட்டுமே இருக்கும். சரிங்களா? தென் நம்மக்கிட்ட ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு நண்பா. என்ன ஆஃபர்ஸ் அப்படின்னா எப்பவுமே கொடுக்குற ஆஃபர்ஸ், எல்லாருக்கும் கொடுக்குற ஆஃபர்ஸ். ஏன்னா வந்து நம்ம ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு இல்லைன்னா சொல்லவே மாட்டோம். ஒன் டைம் ஒரு ஆஃபர்ஸ் நம்ம லான்ச் பண்ணுறோன்னா அது மோர் தென் லாங் டைம் கொண்டு போகிறது தான் என்னுடைய மோட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து எடுத்தவொடனே ரொம்பவே பெஸ்ட்டாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளான் அண்டு ஆஃபர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெகா ஆஃபர். ஓகே, என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் யாராவது எங்கிட்ட 30 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து லைஃப் லாங் ஆக்டிவேஷன் கீயோட உங்களுக்கு நம்ம வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸு வித் லைசன்ஸ் கீயோட லைஃப் லாங்க்கு நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? தென் அது போக 300 பேக்லிங்க் வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன். ஓகேவா? உங்களுக்கு தீம்ஸும் ப்ரொவைட் பண்ணி அது போக பேக்லிங்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து நம்ம சொன்னோம். அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து கேட்கலாம் ப்ரோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸில் நம்ம கீ ஆக்டிவேட் பண்ணால் இது போல் டேஷ்போர்டில் உங்களுக்கு நம்ம கீ ஆக்டிவேட் பண்ணியிருக்குமா இல்லையான்றதை நீங்கள் தாராளமாக பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ கீ ஆக்டிவேட் பண்ணிட்டுனா இந்த டேஷ்போர்டில் கீ இருக்கும். மோர் தென் ப்ரீமியம் எடிஷன் ப்ரோ அப்படின்னாலே உங்களுக்கு கம்பல்சரி கீ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு டேஷ்போர்டு இருக்கும். அது தீம்ஸ்ன்னு எதுவாக இருந்தாலுமே அதுக்கான டேஷ்போர்டுன்றது அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ அதை பார்த்துக்கலாம். தென் அது போக நீங்கள் யாராவது வெறும் 10 ஆர்டிக்கல் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். 30 பேக்லிங்க்னா 300 பேக்லிங்க்கு ஃப்ரீயாக கிடைக்கும். 10 ஆர்டிக்கல்னால் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் தீம்ஸ் மட்டும் தான் ஃப்ரீயாக கிடைக்கும் லைஃப் லாங்காக. ஓகேங்களா? தென் நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த தீமோடைய காஸ்ட் என்ன அப்படின்னா நண்பா, கிட்டத்தட்ட 21,000 ஒரு இந்தியன் கரன்சிக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அந்த தீம்ஸ் தான் நான் ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கேன். அது ஏன் ப்ரோ இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு கீ என்னால் மோர் தென் 500 வெப்சைட்டுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க முடியும். புரியுதுங்களா? நீங்கள் 10 ஆர்டிக்கல் வாங்கினாலே உங்களுக்கு நான் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு கீ வந்து ஃப்ரீ ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போன்னு சொன்னேன். அப்படின்னும் போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது 2,000 தான். அதே ஒரு வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணணுனாலுமே அதாவது வெறும் 2,000 தான் நம்ம வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஆனால் நான் வந்து ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ எடிஷனில் ஒர்க் பண்ணக்கூடாது, அவங்க ப்ரோ எடிஷனில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும்னு எனக்குன்றதில்
அதாவது நான் சர்வே பண்ணதில் வந்து எனக்கு யாரும் இப்படி வந்து சொல்ல கிடையாது. அதாவது ஃப்ரீல நீ ஒர்க் பண்ணால் ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத யாரும் சொல்ல. ஓகேங்களா? ஆனால் நான் உள்ள பிளாகிங்கில் என்ட்ரி ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் ப்ரோ எடிஷனில் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ப்ரீமியம் தீம்ஸ் ஃபார் ஒன்லி. சரிங்களா? ப்ரீமியம் தீம்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஃப்ரீயில் இருக்கவே இருக்காது. அதே போல் ப்ரீமியமில் ரேங்க் ஆகிற போல் ஃப்ரீயில் ஆகவே ஆகாது. புரியுதுங்களா? ஸோ ஒரு தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு வாங்கல. அதுபோல் தான். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொட்டியே இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரு ஃப்ரீ தீம்ஸில் வந்து நம்ம ஒரு 2-3 ப்ளகின்ஸ் வந்து ஆன் டைமில் நம்ம அப்டேட் பண்ணும்போது சைடே கூட ஒரு சில டைமில் கிராஷ் ஆகிடும். ஆனால் ப்ரீமியம் எடிஷனில் அப்படிலாம் ஆகாது. ஓகேங்களா? ஸோ க்ளீனாக இருக்கும். யூஏ வந்து ஃபர்தராக அப்டேட் வரும்போது நமக்கு எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் அப்டேட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். எஸ்இஓவில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்ன்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ வாங்கினாலே 5000 ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு அதாவது ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி ஒரு யூசர்ஸ் வந்து வெப்சைட்டுக்குள்ளே வேர்ட்பிரஸ்க்குள்ளே ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஆகிற அப்படின்னாலே அவருக்கு மோர் தென் எப்படி சொல்கிறது ஒரு 3000 ஆச்சு அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5000 கொடுத்து ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் அது யாரும் கேட்க மாட்டாங்க வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நீ என்கிட்ட ஒரு 10 ஆர்டிக்கல் வாங்க, நானே உனக்கு ஃப்ரீயாக தீம்ஸ் வந்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து பல பேர் ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து எங்கட பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கனாலும் நீங்கள் அது போல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் நம்மக்கிட்ட எப்பவுமே ஃபிக்ஸட் ரேட்டாக தான் இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேவா? தென் தீம்ஸோடைய காஸ்ட் என்னன்றது நான் சொல்லிட்டேன். ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர்ஸ்க்கு வந்து நம்ம மெயில் அனுப்பிச்சதுக்கான ரிப்போர்ட்டை தான் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்கீங்க. தென் மெயிலே வந்து நம்ம டீட்டெயில்டாக அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வேர்ட் கவுண்ட் ஒன்று எவ்வளோ இருக்குது, 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் நம்ம கேரண்டி கொடுத்துருக்குமா, அடுத்தது எஸ்இஓ ஆப்டிமேஷன் பண்ணியிருக்குமா, அடுத்து பிளாகரிசம் 0, ரீடபிலிட்டி 60%க்கு மேலே, அடுத்து 100% யூனிட் ரேட்டிங்னா நாம. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா? தென் இன்க்ளூட் மெயில் ஐடி முதல் கொண்டு கொடுத்தாச்சு. கான்டாக்ட் நம்பர் கிடச்சிரும், மெயில் ஐடி கிடச்சிரும், எல்லாமே கிடச்சிரும் நண்பா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிளாகிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, சந்தேகம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் பிளாகில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை பிளாகிலேருந்து வேர்ட்பிரஸ் பக்கம் மூவ் ஆனாலும் சரி. ஏன்னா தப்பாக ஒர்க் பண்ணுறதை விட அது பேசிக் எப்படி இருக்கும், நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா முடியாதான்றது மோர் தென் ஒரு அளவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பல பேர்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துட்டுருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓப்பனாக சொல்கிறேன். காசு கொடுக்குறது பிரச்சனை கிடையாது. ஏமாந்து போகிறது நீங்களாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஸோ சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் நாட் இந்தியன்ஸ் வந்து அப்போல் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு லோ ப்ரைஸில் வந்து ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டில் பே பண்ணுற மாரி நிறைய பல வெப்சைட் லீகலாக போயிட்டுருக்குது வேஸ்ட்டாக. ஸோ நிறைய பேர் அந்த போல் தான் போயிட்டுருக்காங்க. சொல்ல தான் முடியும் நண்பா. புரிஞ்சுக்குங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் இப்போ அமௌண்ட்டு கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் பிளாகர் இருக்குது. பிளாகருக்கு 1 மந்த் ஒர்க் பண்ணு. பிடிச்சிருக்குன்னா வேர்ட்பிரஸ் பக்கம் வா, இல்லைனா வராத. ஓகேங்களா? இல்லை எனக்கு அமௌண்ட்டு ப்ராப்ளம் இல்லை, நான் வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணுறேன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கே வேர்ட்பிரஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிக்கிங்க. சரிங்களா? ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்க நண்பா. மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.